முடிச்சிட்டோம் 2 எபிசோடும். டைட்டில் வின் பண்ணியாச்சு. 2 டைட்டில். சாம்பியன்ஸ் லீக் வின்னு, 2014 சாம்பியன்ஸ் லீக் வின்னு. அடுத்த எபிசோட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பார்ட்டா இல்ல. நான் டீம் மாறி போயிட்டேன். நீங்க இல்ல. ஆமா. 2 இயர்ஸ் பிரேக் எடுத்துட்டு 2 இயர்ஸ் இல்ல, பல வருஷம். இன்ஃபேக்ட் கிங்ஸ் 11 பிட் போட்டபோது ஃப்ளெமிங் ஒரு பிட் போட்டார். ஃபர்ஸ்ட் அவர் தான் ஒரு 3-4 crores வரைக்கும் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கிங்ஸ் போயிட்டேன். சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக விளையாண்ட மெமரிஸ் தான் இருக்கு. பட் யா, நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது, வயசான டீம் அப்படின்னு சொன்னாங்க. நீ கூட சொன்னான்னு நினைக்கிறேன். நான் அது சொல்லலை, ஏன்னா நானும் டேடி தானே, ஸோ நான் சொல்லலை. பட் எனக்கு அந்த ஃபேஸில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஷேன் வாட்சனை ஆர்சிபிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு கங்கா சந்திரமுகியாக மாறின தருணமாக அந்த வருஷம் அமைஞ்சுது. ஸோ அதை பற்றி பேசலாம் அடுத்த எபிசோடில். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் மஞ்சள் வெயில் மாலையிலே, brought you by தாமஸ் குக். வெல்கம் பேக் டு மஞ்சள் வெயில் மாலையிலே. இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டாடி ஆர்மி. நான் பாத்துக்கிறேன். வெல்கம் பேக் டு மஞ்சள் வெயில் மாலையிலே. அண்ட் நம்ம முன்னாடி எபிசோட்ல பார்த்தோம், 2 டைட்டில் வின்ஸ் பார்த்தோம், அப்புறம் சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணதை பார்த்தோம். 2015 ஒரு பிரேக் அப்படின்னு சொன்னோம். நம்ம இன்னைக்கு ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த 2015 ஒரு மன உடைச்சலான ஒரு விஷயம் அதை ஷேர் பண்றேன். என்னாச்சு? சோகமான விஷயம். தேவையில்லாத இடத்துல ஏதாவது ஒரு இசைத்துணை போட வேண்டியது. இது என்னன்னா, 2012 ஒரு ஃபைனல் தோத்தோமா, அப்புறம் வந்து 2014 சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணோம். 2015 அகைன் வி வர் இன் தி ஃபைனல். அந்த தேர்ட் எல்யூசிவ் ஐபிஎல் டைட்டிலுக்கு சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ட்ரபிள்சம் டைம்ஸ். அப்படியே பயங்கரமா அந்த நியூஸ்ல ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தேர். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது, மெமரி வந்து ரொம்ப இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த நைட் பிஃபோர் தேவையில்லாத எதுக்குங்க எமோஷன், ஆல்ரெடி அவர்ஷன் இதுல இது வேற. சரி, ஸோ 2015 முந்தின நாள் வந்து பயங்கர நியூஸ்ல ஓடிட்டே இருந்தது விஷயம். அன்னைக்கு முந்தின நாளே ஐ திங்க் லாட் ஆஃப் த பிளேயர்ஸ் மென்டலி கொஞ்சம் காலி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 140 yard சேஸ், லசித் மலிங்காவோட ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்பெல். எனிவே விடுங்க, ஒரு 2 வருஷம் பிரேக்கு. என்னடா வரப்போகுது டீம் அப்படின்னு ஒன்று பிடாக் உன்னோட ஃபேவரட் டாபிக் தான், டேடிஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லி ஒரு வயசான டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு. டேடிஸ் ஆர்மின்னு சொல்லி நீங்களே கேலி பண்ணி நானே பார்த்துருக்கேன். ஆமா ரவீன், உங்ககிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணல. டேடி சாமி கேலி பண்றது, நானும் அந்த டேடின்றதுனால ஃபர்ஸ்ட் எல்லாருமே சொன்னதுதான். ஸோ பட் ஆனால் கடைசியில் இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட்னு சொல்ல மாதிரி கடைசியில் அது எங்க கையெல்லாம் தட்டாதீங்க. காமெடி ஷோ பார்த்து கடைசியில் ஜெயிச்சிட்டாங்க. அந்த ஷேன் வாட்சன் வந்து ரத்தம் சொட்ட சொட்ட ஃபைனல். அது வந்து 2019. இது உள்காயமா இருக்கும். என் மனசுல பெருங்காயம். சரி. ஸோ அந்த கம்பேக்னா அது சிஎஸ்கே. எல்லாருமே ஃபர்ஸ்ட் 2 இயர் கழிச்சு வந்தது. ரெண்டாவது வந்து எல்லாரும் டேடிஸ் ஆர்மின்னு சொல்லி கேள்வி பண்ணி 30 வயசு மினிமம் இருக்கணும் அந்த டீம்ல வரதுக்குன்னு சொல்லி அவரோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் அந்த ஷோவை. பட் இவர்கிட்ட அதை பாஸ் ஆன் பண்றேன். ஏன்னா அடிக்கடி வந்து இந்த டீம் குவாலிஃபை வாய்ப்பில்லை ராஜா, தெரியாது அப்படிலாம் சொல்லி கலாட்டா பண்றாரு. இப்ப கூட இந்த வருஷம் கூட நீ ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்க. நம்ம ஷோக்குள்ள வரதுக்கு முன்னாடி கூட எங்கிட்டயே சொன்ன சிஎஸ்கே ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பத்தி, அதெல்லாம் ஓகே, வி கேன் ஆல் ப்ரெடிக்ட் ஆன் பேசிஸ். 2018 அந்த டேடிஸ் ஆர்மிங்கிற டைம்ல இதே தான் நான் நினைச்சேன். ஹார்ட் ஆஃப் ஹார்ட் சொல்லு, சான்ஸே இல்லைன்னு தானே சொன்னேன். கரெக்ட். இப்போ வாட்சனை பற்றி சொன்னாங்க. ஒரு ஆர்சிபிலேருந்து வந்தபோது வாட்சன் அப்படின்னு கேட்டாங்க. வர வாட்சன்ன்றது என்னன்றதை அவர் ப்ரூவ் பண்ணார். ஸோ அதை எப்படி வந்து பண்ணாங்கன்னா, ஒரு பக்கம் அவரு, இன்னொரு பக்கம் திருப்பி அடிக்கிற ராய்டு, 2 பேரை வச்சு சோழியை முடிச்சாங்க. எப்படி முடிச்சாங்கன்றது வார்த்தையால சொல்லட்டுமா? அந்த பாட்டு ஸ்டார்ட்லயே பாட்டா? சரி பாடு, என்ன பாட்டுன்னு சொல்லிடு. அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா, இவங்க 2 பேரும் மாத்தி இப்போ உங்களுக்கு வாட்சன் பாருங்க 555 ரன்ஸ் 40 ஆவரேஜ். அதுக்கப்புறம் ராய்டு பாருங்க 602 ரன்னு 150 ஸ்ட்ரைக் ரேட் 43 ஆவரேஜ். எப்படி முடிச்சாங்கன்னு சொல்றேன் பாருங்க. நான் ஷேன் வாட்சன், நீ அம்பட்டி ராய்டு, நான் ஆஸ்திரேலியா, நீ ஹைதராபாத், நான் பவர் ஹிட்டரு, நீ ஸ்ட்ரைட் பேட்டு, ஆக மொத்தம் 2 பேரும் போலருங்க, குடியே கெடுக்கும் பேட்ஸ்மேன் தான், போடே எங்க வேணா போடு, 3rd டயர்ல 6er தான் உண்டு அப்படின்னு 2 பேரையும் வச்சு சோலி முடிச்சாங்க. இப்ப சொன்ன மாதிரி என்ன டேடுன்னு காட்டினீங்கன்னா ஐ ஆம் பேட் அப்படின்னு முடிச்சிருந்து 2 பேரையும் வச்சு முடிச்சாங்க. 2 பேரை வச்சு சோழியை முடிச்சாங்க. ஆனா ஒண்ணு நல்ல வேலை, கடவுள் நல்ல குரல் கொடுக்கல. கொடுத்துருந்தேன்னா இந்த மாதிரி லிரிக்ஸ் எழுதுனேங்கிற பேர்ல இனி வேற இன்ஸ்டாகிராம் காலமா போயிடுச்சு. டெய்லி பாடுவேன், எதையாவது பாடி உசுரை எடுப்பேன். இப்ப நம்ம ஷோ மூலமா பாடுற எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல போடுறாங்களே அவரை பாட சொல்லாதீங்க அப்படின்னு. அப்போ நீ ஏன் பாடுற? பாட சொல்லுங்க. அதெல்லாம் சில பேர் இல்ல, நீ பாடுன்னு சொல்றதே, நீ பாடு செம்ம பேடா இருக்குன்னு சொல்றதுக்கு தான். ஆனா நிறைய பேர்
என் கண்ணுல என்ன படுதுன்னா அவரை பாட சொல்லாதீங்க சார், அவர் கிரிக்கெட்டே பேச சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வார்னிங் கடைசி வார்னிங்லாம் கொடுத்துட்டாங்க, சீட் பெல்ட் போட சொல்லிட்டாங்க. நானும் டாடி தான். பட் இப்ப 2018ல டாடிஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு there was a huge என்ன சொல்றது, ஒரு ஃபன் எலிமெண்டா கொண்டு வந்துட்டாங்க சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. நீங்க என்ன as a cricketer ஜெனுவினா நினைச்சீங்க? இப்ப சும்மா டுமிலோட விடாது. நான் சத்தியமா சொல்றேன், ஓகேங்களா? ஜெயிச்சிருவாங்க நினைச்சீங்க? இல்ல ஜெயிப்பாங்க நினைக்கல, பட் கண்டிப்பா கம்பீட் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு என்னன்னா, இந்த ஃபார்மேட்ல அனுபவம் இருந்தா தட்ட முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இன் T20 கிரிக்கெட் இஸ் த கேம் சேஞ்சர். ஏன்னா இந்த ஃபார்மேட் ஆடி 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 தான் பெட்டர் ஆகும், உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? the more you play you will get better. ஓகே, ஃபிட்னஸ் பத்தி சொல்றாங்க. என் கருத்துல T20 கிரிக்கெட்ல ஃபிட்னஸ் என்ன, நீ ஆஸ் எ ஃபீல்டர் நீ என்னைய சிங்கிள் தர போற, நீ அட்டாக் பண்ண இல்ல, உண்மைதாங்க. நின்னு ஒரு ரன் கொடுத்துட்டு போ. சரி. எப்போ நீங்க ஓகே 44னா ஒரு 3-4 பால் சிங்கிள் அட்டாக் பண்ண பாப்பீங்களா? நீங்க சிங்கிள் தர போறீங்க, கேட்ச் வந்தா போயினா கொஞ்சம் இங்க போய் பிடிக்கணும். நல்ல அனுபவம் தான், ஸ்ட்ராங் 6 அடிக்குது, எதுக்கு ஓடணும்? நான் சொல்ல கரெக்டா இல்ல, நீ யோசிச்சு பார்த்தா கக்க பக்கம் சிரிக்கிறாரு. ஆமா, ஃபிட்னஸ் ஷேடர்ல அதனால சரி. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு தடவை ஆர்ஆர்ல நாங்க விளையாண்டு இருக்கும் போது இல்ல, சுத்தி வேகமா ஓடி வந்தாரு. ஓடி வந்து அஸ்வின் வேற லெவல் ஸ்டாப் அஸ்வின்னாரு. நேரா வந்து முட்டிக்கால் போட்டு தடுத்தேன். இல்ல இது போய் ஏன்னா வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரானரியா ஃபீல்டிங் பண்ணியேன்னு சஞ்சுவே என்கிட்ட அண்ணா வேற லெவல்ல பாஞ்சு பிடிச்சாரு அப்படின்னா, நானும் என்ன உலகமே பாத்துச்சு. அதை எனக்கு ஞாபகமே இல்லை. நேத்து கூட பாத்தீங்கன்னா 40 இயர்ஸ்ல எப்படி டைவ் அடிச்சு பிடிச்சாரு. செல்ஃப் மார்க்கெட்டிங் பண்றாருப்பா. இப்போ நீங்க ஃபாஃப் டுப்ளெசிக்கு ட்ரெய்னர் அதானே சொல்ல வரீங்க? சரி, ஓகே. சோ இந்த ஃபிட்னஸ்ங்கற ஆஸ்பெக்ட் அத பண்ணி சீரியஸ் நோட், நீங்களும் ட்ரெய்னர் அப்படின்னு மதிச்சு இதை கேட்கறேன். காமெடி பண்ணாம கரெக்டா சொல்லுங்க. இப்போ டாடிஸ் ஆர்மின்னு சொல்லும்போது ஒரு ஃபிட்னஸ் எவ்வளவு பெரிய ஆஸ்பெக்ட் ஆஃப் த கேம். அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் எடுக்கும்போது ஒரு ட்ரெய்னரா உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்கும்? எனக்கு இப்போ இருக்க ப்ரொஃபஷனல் டைம்ல எதுவும் சேலஞ்செலாம் இல்லை. ஏன்னா எல்லா இப்போ நீங்கள் எப்படி கிரிக்கெட்ல எப்படி வித்யுத் சொன்னாரோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிளே மேக் அ ஹியூஜ் ரோல் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி ஒவ்வொரு அத்லீட்டும் அவங்களோட பாடியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க சீனியராக இருக்கிறப்ப. ஏன்னா தோனி ஆகட்டும், நீங்களாகட்டும், ஜோஸ் பட்லர் ஆகட்டும், ஃபாஃப் இவங்களாம் ஆகட்டும், அவங்களுக்கு எப்படி வந்து டயத்தை வந்து செக்ரிகேட் பண்ணணும்னு தெரியும். இப்போ ஃபாஃப் ஆகட்டும், நீங்களாகட்டும், எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ் பிளாக் எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபேமிலியோட வந்து இருப்பாங்க, ஒய்ஃபு குழந்தையெல்லாம் கூட்டு வந்து அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண ஒரு 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 இடத்துல வந்து நல்லா ஹாலிடே எடுப்பாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய அனுப்பிச்சு விட்றாங்க. ஒய்ஃப் கூட கொஞ்சம் நீங்க ஐபிஎல் டைம்ல சொல்றீங்களா? ஐபிஎல் டைம் என்ன டைம்ல இல்ல, ஐபிஎல் முன்னாடி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, குழந்தைய அனுப்பிச்சிட்டு ஒய்ஃபை மட்டும் வச்சுப்பாங்க. ஒய்ஃப் மட்டும். ஏன்னா அப்பத்துல இருந்து சரியில்லை அஸ்வின் இருங்க, பேட்டருக்கு வர பில்டப் பண்ணி தான் வர அந்த பேட்டர் இல்ல 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 தப்பு தப்பாவே கேள்வி நாங்க இல்ல மக்களே இல்ல கேமரா பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறது கேமராமேனு பாத்துக்கங்க. இல்ல 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 அஸ்வினா அதை அனுப்பிச்சு அவங்கள ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், என்னைய வர வைப்பாங்க. வர வச்சோன்னா அந்த திரும்பி இல்ல இல்ல அஸ்வின் சீரியஸ் நோட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்னரை வர வைப்பாங்க ட்ரைனிங் பண்றதுக்கு. நீங்க விட்டுருங்க. இப்போ நான் உங்களை என்ன கேட்டேன்னா ட்ரைனிங் பத்தி கேட்டேன். ஃபேமிலி அனுப்பிச்சிட்டு உங்களை வச்சுக்கிறாங்க. இல்ல 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 இதெல்லாம் நான் கேட்கவே இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை பத்தி அப்படின்னு கேட்டீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி T20 ஃபார்மேட் விளாடுறவங்க பெரிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளாடுறது கிடையாது. அவங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய டோர்னமெண்ட் முன்னாடியும் ஒரு 2 வீக்ஸ் பிளாக் எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஃபுல்லா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பிளாக், செகண்ட் வீக் வந்து என்னைய வர வச்சு ஃபிட்னஸ் ட்ரைனிங். திருப்பி சிரிச்சு காமெடி. செகண்ட் வீக் நீங்க வைஃப் கூட தான் இருப்பீங்க. இல்ல 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 3 நாள் தான். நீங்க ஃபர்ஸ்ட் வீக் குழந்தை சொன்னீங்க, செகண்ட் வீக் வைஃப் சொன்னீங்க. இது இங்க பாருங்க, இது எப்படி தெரியுமா ஆயிடும், பால் மேல போச்சா இங்க அடிபட்டு இருக்கும், மெடல் ஆகலங்கிட்டாதான் அடிபட்டு இருக்கும், அந்த மாதிரி ஆரம்பிக்கும். தயவு செய்து அப்ப என்னன்னா எல்லா பெரிய பிளேயரும் அந்த 1 வீக் பிளாக்ல வந்து பயங்கரமா என் கூட ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த ட்ரெயின் நான் முன்னாள் சயின்ஸ்லேயே இருக்கு. ஆக்சுவலி 23 இயர்ஸ் 25 இயர்ஸ் 27 இயர்ஸ்க்கு மேலே ஸ்பீட் எல்லாம் டெவலப் பண்ண முடியாது, பவரை டெவலப் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் என் டேட்டாவும் இருக்குது, லாஸ்ட் 5 இயர்ஸாக எல்லாமே வச்சுருக்கேன். 35 இயர்ஸுக்கு அப்புறம் எல்லா பிளேயர்ஸோட வெர்டிக்கல் ஃபோர்ஸையும் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரொட்டேஷனல் ஃபோர்ஸும் பயங்கரமாக ஹியூஜாக உங்களுக்கே தெரியும் நிறையா டெவலப் ஆயிருக்கு. அதே மாதிரி எல்லாரும் சொன்னாங்க 35 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ நான் ரீசெண்டாக ஃபாஃப்காட்டும் ஜோஸ் பட்லர் இவங்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணப்போ அவங்களோட ஸ்பீடு வந்து 27.8 km/h இருந்துச்சு. அதை வந்து ஒரு 1 வீக் ட்ரெயின் பண்ணி 33 km/h கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு எல்லாமே என்னன்னா முன்னாடி உள்ளது அந்த சயின்ஸ் வேற, இப்போ உள்ள எப்படின்னா டெக்னாலஜி, உங்களோட நாலேஜ், உங்களோட எக்யூப்மெண்ட், இது மாடர்ன் ஏராவோட எக்யூப்மெண்ட் எல்லாமே இருந்தா எந்த அத்லீட்டுக்கும் என்ன ஏஜுங்கிறது ஒரு லிமிட். ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number. சொல்லுங்க.
ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இது என்ன ரிப்பீட் ஆஃப்டர் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஸோ பேசிக்லி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல ஒரு ட்ரெயினரா பேசியிருக்காரு. ஆமா. இதுக்காக நம்மளால ஒரு தடவை கிளாஸ் கை கட்டும். எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இல்ல இது இல்ல சூப்பரா இல்ல இருந்தது. இது முன்னாடி ஏதோ எடுத்து வந்தாரு. அதுக்கு எதுக்கு எடுத்து வந்தாரு தெரியல எனக்கு. இல்ல அவர் என்ன நான் காயின்லாம் எதுக்கு வந்தாருன்னு தெரியல. ஒரு ஒரு இல்ல இல்ல ஃபீல் அஷின் இருங்க. இப்ப நான் சொல்ல வரேன். இது ஏய் என்ன- வேணாம். இல்ல இல்ல நான் சொல்லி முடிச்சறேன். இது என்ன எபிசோடு? இது என்ன எபிசோடு? மஞ்சள் வெயில். இல்ல இல்ல இல்ல. ஆ. இது இந்த எபிசோடு டாடிஸ் ஆர்மி. ஆமா. டாடிஸ் ஆர்மினா டாடிக்கு ஒரு மனைவி இருப்பாங்க, குழந்தை இருப்பாங்க. அதுதான் டாடிஸ் ஆர்மி. கடுமையான மொக்க. சரி okay. ஏய், இரு ரெண்டு பேரும் இந்த பக்கம் கேட்டிருக்காங்க. இவர் மனக்குமுறல் எனக்கு புரிஞ்சிருச்சு. அவர் என்னடா ஃபர்ஸ்ட் புள்ளக்குட்டி அனுப்பிட்டாரு, பொண்டாட்டி மட்டும் ரீட்டர்ன் பண்ண சொல்றாரு, நம்ம எல்லாம் பத்தி என்ன அதான் சி உங்களுக்கு ஒரு மரியாதைக்காக பேசுற. பிரவீன் உங்களுக்கு எப்படி கேட்க போகுது? எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஜிப்பா தான் தெரிஞ்சது. ஜிப்பா எனக்கு இதுவே லாங் ஷர்ட். இல்ல இதெல்லாம் ஜிப்பா தாங்க. அப்படியே மயில்சாமி அப்பவே சொல்லிருக்காரு. சரிங்க. இல்ல நானும் அவர் சொல்லும்போது கொஞ்சம் பயந்துட்டேன் நான். என்னடா அது எதுக்கு வைஃப் எல்லாம் தனியா அது அது வந்து கொஞ்சம் அது பட் ஆனா அப்படி இப்படி போயிட்டு கோயிலுக்கு வந்து ஆனா எங்க சேர்ந்து கரெக்டா சூப்பரா சொன்னாரு. அது கை கட்டும். ஆமா. நல்லா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினரா பேசியிருக்காரு என்னோட பேசும்போது. இது எதுவுமே புரியல உனக்கு? லைட்டா புரிஞ்ச மாதிரி இருந்தது. இப்ப அடுத்த பாட்டுக்கு கொஞ்சம் அதனாலதான் லாஸ்டா இருக்கியா? சரி ஓகே. கமிங் பேக் டு த டாபிக். இந்த 2018ல அந்த சீசன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேப்டனா வந்து பஞ்சாப் கிங்ஸ் போனேன். அப்ப கிங்ஸ் 11 பஞ்சாப், இப்ப பஞ்சாப் கிங்ஸ். அப்ப கிங்ஸ் 11 பஞ்சாப்க்கு எதிர்த்து சிஎஸ்கேக்கு எதிர்த்து ஆடும்போது நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, அங்க வந்து பஞ்சாப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஈஸியா அடிச்சிட்டோம். சிஎஸ்கே ஈஸியா இல்ல, தோனி வேற லெவல் ஃபார்ம்ல இருந்தாரு. கட்டார் முடார் ஸ்ட்ரைக் ரேட் 160 170 ஏதோ ஸ்ட்ரைக் ரேட் ஆனாரு. பட் இங்க சென்னைக்கு வந்த போதுல நிஜமாவே சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு ஒரு புரிதல் வந்தது. 160 தான் அடிச்சாங்க. எங்க டீம்லயும் கேஎல் வந்து இறங்கி ஆடிட்டே இருந்தாரு. கடைசியில 160 அடிக்க முடியாம போயிடுச்சு, தடவிட்டோம். பேசிக்கலி வாட் சிஎஸ்கே டிட், எங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஊருக்குள்ள யாருக்கும் ஸ்பின்னோ விக்கெட் ஸ்லோவா இருந்தா ஆட வரல. 12 விக்கெட்டை ஸ்லோவா வந்து ஆடுங்கடான்னு ஆட வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கில் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபாஃப் ஆகட்டும், ஷேன் வாட்சன் ஆகட்டும், சுரேஷ் ரெய்னா ஆகட்டும், எல்லாருமே ஸ்பின்ன குவாலிட்டி ஆடக்கூடிய பிளேயர்ஸ், அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ். என்ன மச்சி ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட டாபிக் வந்திருக்கு. ராய்டு வேற. ராய்டு வேற ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட டாபிக் வந்திருக்கு. இங்க வேற ஏதோ ஓடிடுச்சு. இப்ப நீதானே ஹீரோ. ஸ்டார்ட் பண்ணு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா தோனியை பத்தி நீங்க சொன்னீங்க. அந்த முதல் மேட்ச் வாளி எடுத்து ஊத்துன மாதிரி டியூ வந்தது பஞ்சாப்ல. வாளி எடுத்து பிச்சு எல்லா பக்கமும் சுத்தி இது பண்ண உடனே அப்படி நீங்க இந்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரி சும்மா ஆடினாலே எல்லாரும் ஆடுற மாதிரி இருக்கும் வழிக்கு. அந்த மாதிரி ஒரு பிச்சில் கடைசி ஓவர்ல மோஹித் சர்மாட்ட தேவடா ஏதாவது பண்ணுப்பா மோஹித்ரா அப்படின்னு. அதுவும் அதுல எப்படின்னா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் கேப்டன் டு வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் இந்த டோர்னமெண்ட். அது எஸ்ஆர்எச்சோட. அப்புறம் அந்த 190 ஆடை வந்து டிஃபைன் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே இன் சின்னசாமி ஸ்டேடியம். என்ன மேட்ச்? கோரி ஆண்டர்சன் எப்படி அந்த பார்த்தல 207 டார்கெட், 80க்கு 4. இந்த பக்கம் ஈசலா நமதே யோ முதல்ல ಇವತ್ತು நமதா பாருங்கயான்னா ஈசலா நமதே கரகோஷம். ಇವತ್ತುன்னா இன்னைக்கு நிறைய தூரம் இருக்கு. அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. 4 விக்கெட் பட்டுன்னு விழுந்தது. வந்தாரு எங்காளு இப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு முடிஞ்ச உடனே இப்ப வந்து சென்னை ரசிகர்கள் அடுத்த பாட்டு வந்துருச்சு. ஆனா ஷோ முடியலங்க. தயவுசெய்து நீங்க எல்லாம் கிளம்பிடாதீங்க. இது யோசிச்சு பாருங்க. ஆந்திரா படம் 70 of 34 பால்ஸ். இப்போ உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் முடிச்ச உடனே அங்கேயே உங்களுக்கு சின்னசாமி ஸ்டேடியம்ல சிஎஸ்கே ஃபேன்ஸ் பாடுறாங்க. இப்ப அங்க போய் பாடுறோம் 2018ல மேட்ச் ஜெயிச்சிட்டு 207 இது ஃபாரின் இது இல்ல. நம்ம எல்லாம் இப்ப அங்க போய்ட்டோம். 2018க்கு நம்மள தான் கூட்டி போறோம். ஆமா, காப்பிரைட் ப்ராப்ளம் தான் அது, உங்க பிரச்சனை எனக்கு இல்ல. ஓகே, அப்ப ராஜா சார் சொன்னா தெளிவா கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்திலே எங்க தலை போல இன்னொருத்தன் கிடைக்கவில்லை. யாஹூ பண்ணி பார்த்தேன் இவர போல அட இன்னொருத்தர் ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சதில்ல. இவரோட வந்தா ஸ்டேடியம் எரப்டாகுமே, இவர் 6 அடிச்சா கரகோஷம் வான பழக்குமே. மீட்மை மாஸ்டர், இவர் 4 and 6 மாஸ்டர். ஓ மீட்மை மாஸ்டர், இவர் தலை சிறந்த பினிஷர் அப்படின்னு உடனே ஈசலாவும் இல்லடா எந்த சலாவும் இல்லன்னு ஓட்டாங்க ஃபேன்ஸ். அஸ்வின் அந்த ஓ சொன்னது மட்டும் இல்ல. அந்த ஓ இல்ல. இந்த அது கொழிக்கும் போது என் பக்கம் வந்துடுறான். ஹை பிச் போகும்போது உங்க பக்கம் வந்துடுறான். அது என்ன கதைன்னு தெரியல. ஏன் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆசிலேட் ஆகுற? அதாவது பிச்சுங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பிச்சு திரும்பும், ஒண்ணு கீழே வரும், ஒண்ணு தலைக்கு வரும், ஸ்விங் ஆகும் போது ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் போனாதான் பிச்சில் சரியா ஆட முடியும்.
அதனால தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆசிலேட் ஆகிறாங்க. சிவ் உங்ககிட்ட இந்த கம்பேக் ஆஃப்டர் தட் பிரேக் வந்து ஒரு ஆஸ் அ கிரிக்கெட்டரா நீங்க ஒரு சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்திருக்கீங்க. யூ நோ வாட் இட் மீன்ஸ். ஒரு தோனிக்கு வந்து சிஎஸ்கேங்கிற டீம் என்ன, ஏன்னா நான் ஆர்பிஎஸ்ஜில இருந்தோம் அந்த 2 வருஷம். அப்போ வந்து நான் 1 வருஷம், இவன் 2 வருஷம் இருந்தான். அப்போ வந்து கன்சிஸ்டண்டா எவ்ரி டே வந்து ஒரு சிஎஸ்கேக்கு திரும்பி வரதை பத்தி தான் நிறைய பேசுவார். ஸோ வாட் இட் மீன்ஸ் டு தெம். பட் நம்மன்னு சொல்ல முடியாது. நான் வந்து எழுத்தாப்புல இருந்து அடிக்கணும் தோக்கடிக்கணும் தான் சிஎஸ்கே ஆப்வியஸ்லி பார்த்து விளையாடுவேன். ஒரு கிரிக்கெட்டர் ஹூஸ் கான் அவுட் when சிஎஸ்கே கேம் பேக், வாட் டிட் இட் மீன் டு யூ? ஆக்சுவலா அந்த ஒரு ஃபங்க்ஷன் இந்த கிரவுண்ட் பிளாசால ஸோ தோனி ஒரு டாக் தந்தாரு, பயங்கர எமோஷனல் ஆனாரு. ஓகேங்களா, அப்போ அந்த ஆனஸ்டா சொன்ன அந்த மீனிங் அப்பதான் புரிஞ்சுது. அது ஓகே 2 இயர்ஸ் ஆடல திரும்பி வராங்கன்னு. பட் அந்த மோமெண்ட்ல இருந்துல அந்த டீமோட ஒரு யூனிட்டி, ஒரு இது வேற லெவல். ஐ திங்க் சிஎஸ்கே பிகேம் ஸ்ட்ராங்கர் தேர். அது வரைக்கும் செம்ம டீமா இருந்தாங்க. பட் ஐ திங்க் ஐ மே பி வெரி அன்பாப்புலர் ஃபார் சேயிங் தட், பட் தே நீடட் த 2 இயர்ஸ் to make them the team they were, and they're getting better each and every year. So அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா yes அதுக்கப்புறம் நிறைய lot of things went again. Yes, maybe they didn't get the kind of team they wanted. நிறைய பிளான் பண்ணி தான் எடுத்தாங்க அத. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா பிக் மேட்சஸ்லங்க, திரும்பி சொல்றேன், பிக் மேட்சஸ் ஃபைனல்ஸ் ஞாபகம், புவனேஷ்குமார் செம்ம ஸ்பெல் போடுறாரு 6 ஓவர்ல அதுக்கப்புறம் யாரு வின் பண்ணாங்க? ஷேன் வாட்சன். அனுபவம் பத்தி சாரி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன் உங்கள்ட்ட ஷோல. எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த மாதிரி பிக் மேட்சஸ்ல ஹை பிரஷர் கேம்ஸ் வின் பண்ண முடியும். அதான் சிஎஸ்கே சூப்பரா பண்ணாங்க. நீங்க ஒரு சூப்பர் பாயிண்ட் கொண்டு வந்தீங்க. அந்த ஃபர்ஸ்ட் 7 கேம்ஸ் they used the advantage. திரும்பி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டர்னிங் பிட்ச்ல ஒரு ஸ்லோ பிட்ச்ல T20ல ஆடுறது ஒரு ஆர்ட். ஏன்னா 2 டாட் பால் வந்தா உங்களுக்கு நெக்ஸ்ட் பால் சுத்த தோணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் எப்படி டீம் எடுத்துன்னு போறது, அது வந்து சூப்பரா பண்ணாங்க. அண்ட் ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு them. மோர் தென் தட் 2 விஷயம் இவர் சொன்ன மாதிரி. அண்ட் செகண்ட் திங், அந்த பிக் கேம்ஸ்ல அண்டர் பிரஷர் எப்படி ஆடணும்னு காமிச்சாங்க. ஸோ ஐ திங்க் கிரேட் செலெக்ஷன். நிறைய பேர் சொன்னாங்க டேடி சாமின்னு. டேடிஸ் தாங்க பெஸ்ட். அது கிளியரா தெரிஞ்சது. டேடிஸ் ஆர்மி இல்லலே, கிராண்ட் டாடி ஆர்மி. இம்ரான் தாயிர்லாம் விட்டுட்டு பேசுறீங்க. இம்ரான் தாய் அப்போ இல்லைங்க, அப்போ கொஞ்சம் எங்க தான் இருந்தாரு. இப்பதான் இப்போ இன்னும் ஆடி இருக்காரு. அவர் என்னைக்குமே எங்க இருந்தது இல்லைங்க, தலை நடிச்சவர் தான் அவரு. அடுத்த வருஷம் அவருக்கு 50வது பர்த்டே. நீங்க வேற இஷ்டத்துக்கு கரெக்ட் 50 வயசு ஆயிடுச்சுல. யாரு அவருக்கு தானே 52. எப்படி சும்மா ஈடு கொடுக்குறான் இவனுக்கே 50ஆவல. பிரவீன், இவர் சொன்னது ஒரு கிரிக்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல டெஃபினட்டா ஒரு பயங்கரமான பேக்லாஷ் இருந்தது. நானே நிறைய படிச்சிருக்கேன். என்னடா டீம் எடுத்திருக்காங்கன்னு. சிஎஸ்கே எப்போதுமே இதை வாங்கிக்கிற ஒரு வாழ்த்து தானே. அதாவது வந்து எப்படின்னா, என்னடா டீம் எடுத்திருக்காங்கன்னு சிஎஸ்கே பார்த்தா ஆக்ஷனுக்கு அப்புறம் சொல்லாத ஆளே நான் பார்த்தது இல்லை. அதை நீங்க கடைசி இவர் சொன்னாரு, அந்த they needed the 2 years அப்படின்னு. வைட்டல் கம்பேக் பண்ணாங்க 2018. we'll talk about the next title. But what changed? ஏன்னா சிஎஸ்கே பிஃபோர் த பிரேக் அண்ட் ஆஃப்டர் த பிரேக் சம்திங் சேஞ்ச்ட் இல்ல. ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எப்படி அதை பார்க்க, ஒரு காமெடியன் ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து? இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆன் பேப்பர்ல வந்து எப்பவுமே சிஎஸ்கே பேடா தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் என்னடா டீம் அது, அந்த 11 பேர் பார்த்தா ஒரு வின்னிங் காம்பினேஷன் மாதிரி இருக்காது முதல்ல. என்னடா டீம் எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு எனி 11 ஃபார் தட் மேட்டர் 2018ல இருந்து எனி 11 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு என்னடா டீம் இதுன்னு பார்த்தா. பட் தலையோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அந்த 11 பேருமே எல்லா மேட்ச் ஆடுவாங்க. ஸோ அந்த டீமுக்குள்ள ஒரு இது வந்துடும். ஸோ மற்ற டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டே இருப்பாங்க. இவர் வந்து மாற்றவே மாட்டார். மிஞ்சி போனால் இன்ஜுரினால ஒருத்தர் 2 பேர் மாறலாம். மேஜர்லி த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் அவங்க தான் இருப்பாங்க. அதனால ஒரு கமராட்ரி, ஒரு நல்ல டீம் ஸ்பிரிட் போய் அதுக்கப்புறமா ஜெயிக்க ஆரம்பிச்சு. அந்த சீரீஸ்ல கூட 2018ல ஃபர்ஸ்ட்லாம் தோத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் அந்த சீசன் தே ஹேட் a good season. ஸ்ட்ரெயிட்டாவே வின் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவங்க தோத்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பஞ்சாபோட தான் நான் நினைக்கிறேன். அங்க வந்து தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாங்க. லேட்டர் ஆன் 2021ல ஸ்லைட்லி டிஃபரெண்ட் ஸ்டோரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் கோவிட்ல. பட் we will get there. பீடாக் அவர் சொன்னாரு, இவர் கிரிக்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் சொன்னாரு, த கமராட்ரி, சாப் அண்ட் சேஞ்சஸ், இதெல்லாம் காமன் ஐபிஎல் ஜார்கன்ஸ் நம்ம கேட்டதுல. how much of a value does it hold? ரியல் கிரிக்கெட் டிஸ்கஷன்ல போகும்போது ஒரே டீமை விளையாடுறது அந்த கமராட்ரிங்கிறது. ஏன்னா நீ எல்லாமே டேட்டா பேசுவ, திடீர்னு அன்னியன்கிற உருவ எடுப்பாங்கிற. அதனால உனக்கு இது எப்படி, how do you see it? இதுக்கெல்லாம் வேல்யூ இருக்கா இல்ல எல்லாமே டேட்டா தானா? எல்லாமே டேட்டான்னு நான் சொல்ல மாட்டேன் ஆஷா. கமராட்ரி, கமெண்ட்ரி இல்ல கமராட்ரி. நம்மலாம் அப்படி ஜாலியா இருக்கும். அது பேர் கமராட்ரி. கமராட்ரி, ஆமா. அன்னியன் படத்துல அதை வேற மாதிரி சொல்லுவான், கம்மனாட்டி அப்படின்னு. அது இல்ல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க சரியா? இந்த காதல வேற மாதிரி விழுந்துடக்கூடாது. ஏடா எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு சீரியஸான கிரிக்கெட் क्वेश्चन கேக்குறேன். சம்பந்தமே இல்லாம மிமிக்ரி பண்ணுங்க. இல்ல அப்படி கிடையாது. அவர் எப்படி காதல விழுறது அப்படின்னு தெரியும் இல்லையா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் பாரு, அவர் எப்படி தெரியுமா, அந்த ஒரு பழைய எஸ்வி சேகர் டிராமா வரும் பாத்திரியா, போத்தினே இந்த ராஜாலி போர்வையை போத்த மாட்டான் போத்தன பார்த்தது இல்லையா? அந்த மாதிரி அவருக்கும் இந்த ஷோக்கு சம்பந்தமே கிடையாது. குறுகால ஏதாவது பேசுவார், அவர் பாட்டு பேசிட்டு போட, நீ பேசு. அதாவது ஆஷா ரொம்ப சிம்பிள். இப்ப ஒரு சிலர்லாம் எப்படின்னா,
ஒரு ஃபேம்டு பிளேயர்ஸ், ஒரு 6-7 பிளேயர் ஹைலி பர்ஃபார்மிங் இங்கே அங்கே அவனை எடுத்தால் நான் டீம் ஜெயித்தேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலர் உண்டு. இப்போ தோனிகிட்ட வந்து இந்த 2017 அவர்கிட்ட பேசும்போது, அப்போ நீங்கள் இல்லை 2016 உங்கள் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பேன். அன்ஃபார்ச்சுனேட்லி 2017 உங்களுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. கடைசி சீட்டு தான் அவர் உட்காந்துருப்பார். அப்படியே ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அப்படியே உட்கார ஆரம்பிச்சா அதுதான் அவர் சொல்லுவார். ஒரு லீடருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நடிக்க தெரியாதவனை, இப்போ என்ன நீங்கள் பாட தெரியாதவன் நீங்கள் சொல்லலாம், ஆனால் பப்ளிக் அதை ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ உங்களுக்கு நடிக்க தெரியாதவனை டக்குன்னு உள்ள கொண்டாந்து ஹீரோ ஆக்கி அவனை பெரிய ஆளாக்குறது தான் தோனியோட இதுவே. இது அவங்க பார்த்துட்டு இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, இப்போ நான் தானே பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. சரி. ஸோ அவர் என்ன சொல்ற, நான் கேட்டேன் அவர்கிட்ட, இந்த கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டேன். இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ன்றீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மித்தை ஓப்பன் பண்ண விட்டாரு பிரெண்டன் மெக்கல்லம்னா கேட்டேன், நீங்கள் எப்படி அது வந்து அவர் அவ்வளோ ப்ரூவன். ஆமா, டாயின் ஸ்மித், அங்கே வெஸ்ட் இண்டீஸ்ல டாயின் ஸ்மித்னுவாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் அதை ஒரு எக்ஸாம்பிள் அவர் கேட்டேன். இப்போ அவர் வந்துட்டு ஓகே டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர், ஆனால் அவர் வந்து அவ்வளோ கன்சிஸ்டன்ட் பிளேயர் கிடையாது. இப்போ மெக்கல்லமோட ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயரோட எப்படி நீங்கள் சக்ஸஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னு நான் சொன்னார். இப்போ ஒருத்தர் வந்து 5 வருஷமா இப்போ கெயில் மாதிரி ஒருத்தர் ஆரஞ்சு கேப்பாக வாங்கிட்டு இருக்காங்க, 140 ஸ்ட்ரைக் ரேட்டு, இவ்வளோ ஆவரேஜ். அவரை கொண்டு வந்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது ஒரு லீடரோட திறமை எங்கே வெளியில் வருது. ஐ வாண்ட் டு கெட் அ பிளேயர் whom people feel he might or he might not. இவரே என்ன சொல்றாரு, நடா டீம் எடுத்திருக்க. That is where I have to prove people wrong and getting the best out of them. இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு, துஷார் தேஷ்பாண்டே. இப்போ தட்ஸ் லேட்டர் ஆன், அது வருவோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். How many of them really thought துஷார் தேஷ்பாண்டே? இல்ல, இதுல ஒரு லேயர்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கு. இதை நான் வந்து அட்ரஸ் பண்றேன். ஒரு கிரிக்கெட்டராகவும் சரி, ஒரு கிரிக்கெட் எப்படி வேணா எடுத்துக்கலாம், ஒரு கனோசியராகவும் கூட நீங்க எடுத்துக்கலாம். இது இட் இஸ் நாட் அபவுட் பண்ணாத ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நான் பண்ண வைக்கிறேங்கிறது கிடையாது. நம்ம அதை தப்பா புரிஞ்சுக்கூடாது. உடனே என்ன நினைப்பாங்களா, அண்ணே நான் கூட நல்ல எஃபர்ட் போடுவேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அந்த மாதிரி கிடையாது. எதனால ஒரு பிளேயர் ஹூ மைட் பர்ஃபார்ம விளையாட வைக்கிறாங்க, ஏன்னா ஆஃப் தி ஆக்ஷன் டைனமிக்ஸ். இப்போ நான் வந்து ஒரு கிறிஸ் கேல் மாதிரி ஒரு பிளேயர் ஆக்ஷன்ல வாங்க போனேன், உதாரணத்துக்கு சொல்றேன். கிறிஸ் கேலோட பிரைம்ல ஆக்ஷன்ல வந்தான்னா he will go for 14-15 crores. Do I want to spend 14-15 crores or நான் ஒரு 3 கோடிக்கு ஒரு ஆள் எடுத்து அவன் இந்த வேலையை பண்ண வைக்கிறேன்? அங்கதான் வருது ஆக்ஷன் டைனமிக்ஸ்னால he is having to make the choice. கரெக்ட் ஆஷா நீங்க சொல்றது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கிறிஸ் கெயில் அப்படின்னா ஒரு ஃபெயில் ஆனார்னா கூட பப்ளிக் will not be harsh on that opinion. கிறிஸ் கெயில் is a proven customer, is a world beater, universe boss. அவர் வந்து ரன் அடிக்கலன்னா ஒரு பேட் சீசனை அடுத்த வருஷம் அடிச்சிருவாரு. இதே நீங்க வந்து ஷார்துல் தாக்கூர் அந்த வருஷம் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த 2018ல, how many of them really expected ஷார்துல் தாக்கூர் to do well? கிரிக்கெட்டிங் இதெல்லாம் வந்து இது வந்து நான் அகைன் ஐ வாண்ட் டு டுவெல் ஆன் ஷார்துல் தாக்கூர், நாட் பிகாஸ் ஐ லைக் ஹிம், அந்த மாதிரினால வெளி உலக பர்செப்ஷன். இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சிஎஸ்கே மேட்ச் பார்க்கும்போது தமிழ்ல பார்ப்பாங்க. ஐ டு நாட் வாண்ட் டு பிரிங் நேம்ஸ் அப். ஷார்துல் தாக்கூர் ஒரு கிரிக்கெட்டரை வந்து டக்குன்னு தப்பா எடுத்து பேசுறாங்க, எனக்கு எப்படி அது பேசுறாங்கன்னு புரியல. அது மாதிரி 1-2 கிரிக்கெட்டரை பேசியிருக்காங்க. கிரிக்கெட் உலகத்துல கிரிக்கெட்டர்ஸ், ஐ எம் டெல்லிங் யூ, ஹேவ் a lot of respect for ஷார்துல் தாக்கூர். ஏன் நான் உனக்கு சொல்றேன்னா, அவனால ஏதாவது ஒன்று பண்ணிடும். நீ என்ன எங்க பாக்குறீங்க, மாசம் ஒரு வாட்டி இந்த ஆடி மாசத்துக்கு ஷாப்பிங் வரா மாதிரி ஒரு ஐபிஎல் பார்த்துட்டு ஷார்துல் தாக்கூர்ங்கிற மாதிரி ஒரு கிரிக்கெட்டரை வந்து நீ அப்படி ஒரு எப்படி ஒரு எடை போடுவ? ஏன்னா வருஷம் பாம்பேக்கு அண்டர் பிரஷர் அடிப்பான். நீ பாலை கொடுத்து பாரு, டெஸ்ட் மேட்ச்ல எதுவுமே இருக்காது, ஃபுல் டாஸ் போட்டாவது விக்கெட் எடுத்துருவான். அதுக்கு பேர் என்னன்னா விக்கெட் டேக்கிங் நேக் ஆர் ரன் மேக்கிங் நேக் ஆர் ஸ்டாண்டிங் அப் பண்ற பிரஷர். சும்மா ஒன்னும் தோனி எடுத்து அவர் வேலை வாங்கிடல. நீ 1000 அதாவது சொல்லுவாங்கல்ல, உனக்கு வரைய தெரிஞ்சாலும் கையில அதுக்கு பெயிண்ட் பிரஷ் கொடுத்தா தான் வரைய முடியும். எஸ், ஷார்துல் தாக்கூரை வரைய வச்சாரு. இப்போ ஷார்துல் தாக்கூரும் குட். அதை நான் இல்ல குட் அப்படி இல்லைன்னா நீங்க ஐபிஎல்கே வர முடியாது. எக்ஸாக்ட்லி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த ஷேன் வாட்சனை பத்தி இப்போ பாட்டெல்லாம் வேற பாடின, அது குரல் வரலாம் எனக்கு கொடுக்கலன்னு சொன்னீங்க. சரி, அது உங்களோட ஒப்பீனியன், ஐ டோன்ட் நோ டு டெல். எங்க வந்து கம்பேக் கொடுத்தா பாருங்க. ஸோ அந்த ஷேன் வாட்சன் இதுக்கு முன்னாடி ஆர்சிபியில் இருந்தாரு. அப்போ ஆர்சிபிக்கு அவர் வரும்போதே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ், நோ ஒன் கேன் டிபேட் ஆன் இட். ஆர்சிபிக்கு அவர் என்ன பண்ணாரு தெரியாது, கை தூக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு என்ன பண்ணாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். தெரியுங்கிறது எப்படியா? நீங்க ஏங்க எல்லா இடத்துலயும் கடைசியில் தெரியும் தெரியும் தெரியாது தெரியாது எதுக்கு ரிப்பீட் பண்றீங்க? ஒரு ரிப்பீட். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன, அவர் கேட்டதுக்கு அவர் தான் சொன்னார். எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ ஏற்கனவே ஓடுற குதிரையை ஓட வைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு குதிரையால் ஓட முடியும், அதை எவ்வளோ வேகமாக ஓட முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டீம் வந்த உடனே நான் யோசிச்சுப்பேன். இந்த குதிரையால் இவ்வளோதான் ஓட முடியும், இதை இந்த அளவுக்கு நான் ஓட வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணால் அந்த குதிரை வேகமாக ஓடும். ஸோ இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குதிரைகளை நான் ஓட வைக்கணும். 2018 இவர் என்ன சொல்றது,
நானே வந்து என்ன சொன்னேன், அவர் சொல்றதுதான் வந்திருக்காரு. அவரு என்ன சொல்றது அப்படின்னா பாவமா நீ சொல்றதுக்கு நீ பாட்டு சொல்ற. அவர் எப்படி தெரியுமா ஒரு ஃபேன் மாதிரி இல்ல இப்படி ஆடி அப்படியே அட்மையர் பண்றவன ரசிக்கிறாரு. அணுவா அவர் பாட்டு சொல்றாரு. இல்ல அவர்தான் பாட்டுக்கு சொல்றாரு. இல்ல 2018 அவர் என்ன சொன்னாரு, டீம் பார்த்தோன்னே என்னடா டீம் எடுத்திருக்காங்க, அதே தான் நானும் சொன்னேன்னு சொல்ல வரேன். அவர் சொன்னதே வந்துட்டு செகண்ட் தாட்ஸ் எதுவுமே இல்ல. பார்த்த உடனே நான் சொன்னேன், அப்ப இந்த 2018ல சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா சீரிஸ் நடந்துட்டு இருக்கு, நம்ம ரவி தான் அம்பையர். யாரு? சிவா ரவி. அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் இவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு, உனக்கும் எனக்கும் வேணாம், எப்படி நீ தான் தோக்க போற, 100 ரூபாய் பெட் வச்சுக்கலாம், டாப் 2ல முடிப்பாங்க சிஎஸ்கேன்னாரு. என்ன சார் இந்த டீம் வச்சுன்னு ஒவ்வொருத்தர் 4 ஓவர் 40 கொடுப்பான் அப்படின்னு. அவர் சொன்ன, நான் திருப்பியும் சொல்றேன் தம்பி, டாப் 2ல முடிப்பாங்க சிஎஸ்கே அப்படி. ஸோ தோனிட்ட கேட்டபோது அவர் அதான் சொன்னார், ஆக்ஷன் டைனமிக்ஸ் எனக்கு இவன் வேணும்னுவேன், இட்ஸ் பிட்டிங், வார் பிட்டிங். எக்ஸாக்ட்லி. எனக்கு வந்து கிடைக்காம போயிடுங்கும் போது அந்த குதிரைக்கு பதிலா எனக்கு இந்த குதிரை கிடைக்குதுன்னா அந்த அளவுக்கு வேகமா ஓட வைக்க, சுமாரா பீச்ல ஓடுற குதிரையை எடுத்து ரேஸ்ல ஓட வைக்கிறேங்கிறாரு. ஸோ அவ்வளவு க்ளோஸா ஓட வைக்க முடியலன்னா கூட அந்த குதிரை இந்த அளவுக்கு ஓடணும்னா நான் என்ன பண்ணணும், எப்படி அந்த குதிரையை எங்க ஓட விட்டா ஓடும், அதைத்தான் நான் முதல்ல யோசிப்பேன் அப்படின்னாரு. அது ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி என்ன பொறுத்து. என்னமே காமெடியே பண்ணிட்டு இருக்கிற சடனா ஒரு கிரிக்கெட் டிஸ்கஷன் எடுத்து வந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த பாயிண்ட் பத்தி அந்த ஆக்சுவலா ரொம்ப இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் செக்மெண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா நீங்க ஒரு சூப்பர் பாயிண்ட் சொன்னீங்க. ஷார்துல் தாக்கூர் மாதிரி ஒரு பிளேயரோட வர்த் வந்து நம்ம நிறைய கலாய்க்கிறோம், இது சொல்றாங்க அது சொல்றாங்க, பட் என்ன மாதிரி பிளேயர் நீங்க ஒரு டீம், நீங்க ஒரு பிராட்காஸ்டர் சீஃப், நம்ம வெளில பேசணும் அத பத்தி. ஓகேங்களா? இல்ல அத தப்பா நினைச்சுக்க போறாங்க. ஐயோ அதெல்லாம் இல்ல, நான் ஒண்ணும் பண்ணலீங்க. இவர் ஒண்ணுமே பண்ணல, நார்மலா பேசுச்ச. ஓகேங்களா? நீங்க கேபா பத்தி நீங்க கேபா பாத்தீங்க. இங்கிலாந்து நீங்க டெஸ்ட் சீரிஸ் நீங்க போனீங்க, ஜோ ரூட்லாம் விக்கெட் நீங்க சொன்ன எப்போ வேணும் விக்கெட் வேணும் வந்து எடுப்பாரு. ரன்ஸ், க்ரூஷியல் ரன்ஸ். இட்ஸ் நாட் அபவுட் லேண்ட்மார்க். நிறைய வாட்டி லேண்ட்மார்க் பத்தி பேசுறோம். ஷார்துல் தாக்கூர் 30-40 ரன்ஸ் அண்டர் பிரஷர் இந்தியாக்கு பண்ணிருக்காரு, மும்பைக்கு பண்ணிருக்காரு. ஆமா கரெக்ட். இப்போ கூட ரீசெண்டா பண்ணாரு. அதான் தோனி பாக்குறாரு. அண்ட் ஐ திங்க் வேல்யூ ஃபார் பிளேயர்ஸ் இஸ் நாட் ஒன்லி இன் த நேம். நிறைய வாட்டி சிஎஸ்கே அந்த எக்ஸ்ட்ராவென்ட் இதுக்கு போக மாட்டாங்க. அந்த ஒரு பிளேயருக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு, கெட்டிங் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் தெம். நீங்க பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. மைக் ஹசி யாருமே பெருசா பிட் பண்ணி எடுக்கல. இவர் சொன்னாரு, டுவேன் ஸ்மித்னு ஒரு பேர் சொன்னாரு, துஷார் தேஷ்பாண்டே வந்து மோஸ்ட், ஆகாஷ் சிங் லெஃப்ட் ஆர்ம் பாஸ், மோஹித் சர்மா, ஆகாஷ் சிங் லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பவுலர், முகேஷ் சௌத்ரி, நேம்ஸ் லைக் தட். ஆமா நிறைய பேர் பத்திரானா ஆக்சுவலா லிஸ்ட் பாயிண்டே இருக்கும். ஆக்சுவலா அவ்வளவு எவ்வளவு பேர் அது மாதிரி பண்ண. ஐ திங்க் தட்ஸ் a quality of a very good captain and a franchise. Let's give it to the franchise. Identifying, saying okay இந்த raw material இருக்கு, I'm getting the best out of them. நீங்களே பாத்துருக்கீங்க சிஎஸ்கே ல உள்ள வரது கஷ்டம். ஆனா நீங்க உள்ள வந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், ஒன்ன டிராப் வெரி ரேர். மேபி ஐ திங்க் கணபதி மட்டும் ஒரு பிளேயர் ஒரு கேம் ஆட்ட, அதுக்கப்புறம் ஆடவே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் 80-90% ஆஃப் பிளேயர்ஸ் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க உள்ள வந்தா உன்னை அவ்வளவு ஈஸியா வெளில தள்ள. பத்ரி ஒரு வாட்டி நல்லா கியூட்டா நாங்க பதிலாம் பேசிட்டே இருப்போம். அவரு இதேதான் இவன் சொல்ற மாதிரி ஆஷா தான் கூப்பிடுவாரு. அப்ப சொல்லுவாரு, தலை தெரியும், தலைவன் தான் கூப்பிடுவோம். அப்ப நாங்க பஸ்ல உட்காந்துருக்கும் பாரு, தலைவன் மட்டும் எப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஜூஸ் தெரியற புரியுற வரைக்கும் தான் ஆட மாட்டேன், புரிஞ்சு எடுத்துட்டானா நானே வெளில போறேன் சார் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அவங்களை அனுப்ப மாட்டாரு அப்படின்னு கியூட்டா சொல்லுவாரு பத்ரி. அந்த அளவுக்கு பேக் பண்ணுவாரு டெஃபினட்டா. நம்ம வேற அப்போ பத்ரியோட ஃபேவரட் லைன் வந்து 2011-12 எல்லாம் நம்ம சம டீம் அப்படின்னு சொல்லினே இருப்பாரு. நோ டவுட் அது வந்து தோனியோட ஒரு பிக் ஹால்மார்க். அதுல இன்னொன்னு இருக்கு, அந்த வாட்சனோட டாபிக்கை அப்ப நான் டச் பண்ண அவர்கிட்ட கேட்டேன். இப்போ வாட்சன் மாதிரி ஒரு ஆளை ஆல் அவுட் போய் நீங்க எடுத்தீங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ்ல அந்த அளவுக்கு அவர் எதுவும் பண்ணல. ஹவு டிட் யூ கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஹிம் அப்படின்னோடனே வாட்சன் முதல்ல வந்து கேட்டாராம், என்னோட ரோல் என்ன, பேட்டிங்கு போலிங்கில் என்னென்ன ஃபேஸில் நான் போலிங் போடணும் அப்படின்னாரான். நீ போலிங்கே போட போகிறது இல்லைன்னாரான். ஏதே அப்படின்னாரான், உன் கையில் பாலே நான் காட்ட மாட்டேன், உன்னை எங்கே ஃபீல்டிங் பண்ணணுமோ அங்கே நான் ஃபீல்டிங் பண்ண வைக்கிறேன் 20 ஓவர், கதாயுதம் மாதிரி எடுத்துன்னு போ பேட்டை, அவுட் ஆகிறத பற்றி கவலையே படாத, சீவல பேரி பாண்டி மாதிரி போ, அடி எல்லா பாலையும் அடி, நீ கவலையே படாதானே. அந்த 2018லையும் சரி உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3-4 மேட்ச் பெருசாலாம் அவர் ஸ்டார்ட்லாம் பண்ணல. அதுக்கப்புறம் தான் ஷேன் வாட்சன் வர ஆரம்பிச்சது. ஸோ இவரோட எப்படின்னா இவர் என்ன மாதிரி ஒரு புத்திசாலினா, ஓகே எனக்கு என்னோட போலிங் அட்டாக்கு இவர் தேவைப்படுவாரா, எத்தனாவது ஆப்ஷனாக தேவைப்படுவார். சிஎஸ்கே எப்படி டீம் எடுப்பாங்கன்னா 11 பேர்ல 13 பேர் போலிங் போடுவாங்க, 19 பேர் பேட்டிங் ஆடுவாங்க. அந்த மாதிரி தான் டீமே எடுப்பாங்க. கடைசியில் தீபக் சகர் நம்பர் 11 வருவார். அந்த மாதிரி வரும். இம்ரான் தாயர் நானும் பேட்டிங் ஆடுவேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு, அதை பத்தி எனக்கு தெரியாது. நீ எல்லாம் பேசாத. இம்ரான் தாயர் நைட் வாட்ச்மேனா அமிச்சு அடிக்க சொன்னீங்க, நீ தான் அந்த டர்னிங் விக்கெட்ல. நாக்பூர்ல மேட்ச் இவங்க ட்ரபிள் 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்துச்சு. இம்ரான் தாயர் நைட் வாட்ச்மேனா அமிச்சிட்டாரு. என்னம்மா யோசிக்கிறான், ஃபர்ஸ்ட் பால் இறங்கி போயிட்டாரு. இவன் சொல்லியிருக்காங்க நாளைக்கு ரன் அடிக்க முடியுமான்னு தெரியல, இன்னைக்கு எவ்வளவு அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அமிச்சிருக்கான்.
கேட்டா அப்புறம் என்னடா அவர் வந்து சுத்துறாரு அப்படின்னு நான் தான் சொல்லிட்டேன், எதிர்பார்க்க மாட்டாங்க 2 வெய்யின்னு நான். இல்ல நான் என் கோச் கிட்ட சொன்னேன். நீங்க ஒன் ஸ்டெப் ahead always நீங்க ஆமா. actually. என் கோச் கிட்ட அதான் சொன்னேன். இப்பதான் பேஸ் பால், அப்பவே டாட் பால், ஸ்பீட் பால். இது டாட் பால். நல்ல கருப்பா களி மாதிரி இருந்தது பிச்சு ஆ. நாக்பூர்ல. நம்ம 2 இன்னிங்ஸ் ஆனாலும் ஒரே நாள்ல ஆல் அவுட் ஆயிடுவோம். சரி என்னதான் பண்ணி தொலையணுன்ற இம்ரான் டயரை இறக்கி 5 பேரை உள்ள வைப்பாங்க. நான் ஸ்வாட்டு சொல்றேன், ஒரு 10 20 வரும், 60க்கு மேல நாங்க அடிக்க மாட்டோம். இந்த 10 20 வந்தா ஒரு 70 வரும்னா 78க்கு ஆல் அவுட் ஆனோம். அதுதான் நடந்தது. ஸோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இதுக்கு எதுக்காக இப்ப சொன்னீங்க இம்ரான் டயர் எடுத்து கொண்டு வந்துட்டீங்க. ஏஜ். அப்ப ரொம்ப கிளாரிட்டி என்னன்னா, வாட்சனுக்கு அதான் சொன்னா, நீங்க வந்து 7வது போலரா தான் எங்களுக்கு ஸ்கீன் ஆஃப் திங்ஸ்ல வரப்போறீங்க. அதனால எனக்கு வந்துட்டு நீங்க போலிங்கை பத்தி கவலையே படாதீங்க, பிராக்டிஸே பண்ணாதீங்க, நெட்ஸ்ல போலிங்கே போடாதீங்க. பேட்டிங் எந்த அளவுக்கு நீங்க சீவல பெரிய பாண்டி மாதிரி வரீங்களோ, தட் இஸ் வாட் ஆல் ஐ வாண்டட். ஸ்லோ ஸ்டார்ட் தான் 28ல, தென் வி பிக்ட் அப். இன்ஜுரி பண்ணக்கூடாது, ஆடக்கூடாதுன்றது இருக்கலாம். இல்ல ஒரு பக்கம் இன்ஜுரி ஆக்சுவலா அது ஓகே, பட் ரெண்டாவது அவர் என்ன சொன்னார்னா, உன்னோட 7th bowling ஆப்ஷன் அப்படிங்கும்போது ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டுவெல் மோர் ஆன் யுவர் bowling. உன்னோட ரோலிங் என்ன, யூ கோயிங் டு ஓப்பன் த பேட்டிங், யூ கோயிங் டு கிரியேட் a lot of damage in power play. கான்சென்ட்ரேட் ஆன் தட். இப்போ 3 மேட்ச் 4 மேட்ச் அவர் அடிக்கலன்னா கூட அவர்கிட்ட போய் சொல்லிடுவாரு, இல்ல நான் பார்க்குறேன் உங்களை ஒரு 14 மேட்ச் பிளேயர்னா, நீங்க அடிக்கலன்னா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், யூ கோயிங் டு ப்ளே 14 மேட்சஸ். ஸோ இப்போ நீங்கள் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர் இங்கேயும் அங்கேயும் ஷூட் பண்ணாங்க, ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடல, போலிங் வந்து பவர் பிளேல போலிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்சி ஃபைனல்ஸில் பாருங்க எப்படி 2016ல் போலிங் போட்டாங்க, எக்ஸ்பென்சிவாக போச்சு. உங்களுக்கு ரோல் கிளாரிட்டியே கிடையாது. இப்போ நான் வந்துட்டு நீங்க ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு பேட்ஸ்மேன். தெரியுமா அது உங்களுக்கு? இந்த விஷயத்தை இவன் தான் முதல்ல சொல்லியிருக்கானா இல்ல முன்னாடி யாரா சொல்லி? ஏன்னா நான் as a கேப்டன் உங்களுக்கு bowling கொடுத்திருக்கேன் சியோ. ஆமா. மறந்துடாதீங்க. 13 நாள் அகர்தலால 3 மேட்ச் ஆடுதுக்கா சொல்லுங்க. இல்ல இப்போ நீங்க வந்து ஒரு லெவலுக்கு மேல என்ன, நீங்க ஃப்ரம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங் பேட்டர் ஆயிட்டீங்க. இப்போ இவர் வந்து உங்கள்கிட்ட சொல்றாரு, சியோ நீங்க வந்து bowlingலாம் பத்தி கவலைப்படாதீங்க, தேவைப்பட்டா உங்களை கூப்பிடுவோம், நீ யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் அண்ட் கெட் மீ a rollicking ஸ்டார்ட் இன் பவர் பிளே. அப்படின்னா அந்த கிளாரிட்டி எப்படி இருக்கும். இன்னொன்னு சொல்ல போறாரு, 14 மேட்ச் நீங்க எத்தனை தடவை ஃபெயில் ஆனாலும் we are not going to touch. நீ வந்து ஃபுல்லா 14 மேட்ச் ஆட போறேன்னா as a cricketer உங்க மைண்ட் செட். செகண்ட் சொன்னீங்களே அது சூப்பரா இருக்கு கேட்கறதுக்கு. 14 மேட்ச் கிடைக்கும்னு சொன்னேன்ல, அந்த லக்ஸரி நிறைய பேர் கிடைக்காது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கே தருவாங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வாட்சன் அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மேட்ச் படவே இல்லை. அந்த டெம்டேஷன் எப்பவுமே இருந்திருக்கும், ஏன் 4-5 மேட்ச் படலையே, வர சான்ஸ் தரலாமா, அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. சரி, ஸோ சூப்பரா சொன்னீங்க. ரோல் கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வாட்சன் வந்து லாஸ்ட் இயர் வந்து அவரோட ஒர்க் பண்ணேன் பிஎஸ்எல், அவர் தான் ஹெட் கோச். அவர்கிட்ட அந்த டாப்பிக்கை ஓப்பன் பண்ணேன். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு பிளேயர், எங்கள் கேப்டன் பயங்கரமாக ஃபெயில் ஆகிட்டார் லாஸ்ட் இயர். ஸோ ஒரு 6 மேட்ச்சுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், கொஞ்சம் ஆர்டர் மாற்றலாமா, கேப்டன் ட்ராப் பண்ண முடியாது, கொஞ்சம் ஆர்டர் மாற்றலாமா. அதுக்கு அவரே இதை ஓப்பன் அப் பண்ணார். நான் வந்து என்னோட ஃபேக் எண்ட் ஆஃப் த கெரியர் அப்போ அது ஆடும்போது சிஎஸ்கேக்கு தோனி வந்து இந்த மாதிரி தான் உன்னோட ரோல் அப்படின்னு சொன்னார். நான் 3 மேட்ச் 4 மேட்ச் ஃபெயில் ஆனோடனே அவர் என்னை கூப்பிட்டு பேசுவாருன்னு பார்த்தேன். அட்லீஸ்ட் கூப்பிட்டு இந்த மாதிரி நீ இப்படி ஆடணும். இப்போ நிறைய கேப்டன் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, உன்னோட டெசிஷன் மேக்கிங் சரியில்லை, அது இல்லை ஏதாவது சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார், பேசவே மாட்டாராம். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது மேட்ச் முன்னாடி ஒரு கூப்பிட்டு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவார், பண்ணவே மாட்டார். அதுக்கப்புறம் 5வது மேட்ச் பேட்டில் பட்ட உடனே வெல் டன் அப்படின்ட்டு போயினே இருப்பாராம். அதுக்கு மேலே எதுவுமே பேச மாட்டாராம். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு கிளாரிட்டின்னா, நான் என்ன பண்ணாலும் நான் 14 மேட்ச் ஆட போகிறேன் அப்படிங்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வில் பி ஹை. அதனால தான் அந்த கிராண்ட் டேடி ஆர்மி ரொம்ப வேகமாக ஓடி உங்களுக்கு முயல ஆமை வந்து தோக்கடிச்ச மாதிரி போய் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு இந்த மாதிரி ஆளுங்களை முட்டாளாக்கினதுக்கு காரணம் அதுதான். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவியா, அப்படியே ஃப்ளோல வருதா? இல்ல ஃப்ளோல தான் வரும். பின்னி பெடல. ஆனா உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். ஓகே, 2018ல டாட்ஸ் ஆர்மி வந்து ஜெயிச்சிட்டாங்க. மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் பை த டாட்ஸ் ஆர்மி brought to you by தல எம்எஸ் தோனி அப்படிங்கிற ஒரு தீமை கொண்டு வந்திருக்காரு பீடாக். 19, 20, 21 பார்க்கணும், அதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். Until then, thank you so much for joining us on this episode of Manjal Veil Malayile. Plan your European holiday with Thomas Cook this summer. No one knows Europe better. One of my favorite destinations is to go around Europe. Get an exclusive discount of rupees 5370 with code ASH5370 only for my channel viewers. This is over and above all the existing offers. Visit www.thomascook.in or your nearest Thomas Cook store. Thanks for watching this episode of Manjal Veil Malayile, brought to you by Thomas Cook.